வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தா பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பழங்கள்லேயே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டு இருக்கிறதால உடலுக்கு உடனடி எனர்ஜி, அதாவது ஆற்றலை கொடுக்கிறது. ஸோ என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக சீத்தாப்பழம் இருந்தாலும் சீத்தாப்பழத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பானதோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையும் கொண்டிருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் சரியாவதற்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கும். இதனால் ரத்த அழுத்தம் நமக்கு சீராகும். அப்போது ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவிலே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால இதய நோய் மற்றும் பக்கவாதம், மாரடைப்பு என எதுவுமே நமக்கு இருக்காது. ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்குது. அதனால் மெக்னீசியம் எழுதக்கூடிய சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் நமக்கு இறுக்கமாக இருக்காது. இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ பிபி எல்லாம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ ஹை பிபி, அதாவது உயர் ரத்த அழுத்தம், லோ பிபி குறை ரத்த அழுத்தம் எதுவாக இருந்தாலும் அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கப்படுகிறது. சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை நமக்கு குணப்படுத்தும். ஸோ செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வாயு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதய துடிப்பு, படபடப்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை தனக்குள்ள கொண்டு இருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்றவற்றிற்கு விட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது. இந்த விட்டமின் B6 மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. இப்போ விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்து ஆய்வு ஒன்றில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது விட்டமின் B6 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும். ஒருவரினுடைய மனச்சோர்வை இந்த விட்டமின் B6 குறைபாடு இன்னும் இரட்டிப்பாக்கிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த விட்டமின் B6 இருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மனச்சோர்வு குறைக்கப்படும், மன அழுத்தம் எல்லாம் குறைக்கப்படும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்படுவதால் இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது, படபடக்கக்கூடிய தன்மை, மன அழுத்தத்திலிருந்து இந்த விட்டமின் B6 வெளிவருவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்ற வழிமுறைகளை கையாளணும். இல்லை அப்படின்னா உடலில் நீங்கள் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டிவும் இல்லாமல் அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக உங்களுடைய உடல் எடை அதிகமாகிடும். அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சீத்தாப்பழம் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்டு, பெஸ்ட் ஃபுட்டும் கூட. சீத்தாப்பழம் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. ஆனால் அதே போல் குறைவான அளவு தான் கலோரிகளை கொண்டு இருக்கு. சரியான அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. இதனால சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். இதனால அதிகமான உணவுகளை சாப்பிட்றது முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உடல் எடை உங்களுக்கு மேலும் மேலும் அதிகமாகாது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும். இதுக்கு சீத்தாப்பழத்தோட நீங்கள் தேன் கலந்து சாப்பிட வேண்டியது அவசியம். ஆஸ்துமாவை சரி செய்கிறது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் இருக்கிறவங்க சீத்தாப்பழம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம். இது சளியை உங்களுக்கு கியூர் பண்ணிடும். சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் மற்றும் காய்ச்சல் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலாம். ஆஸ்துமா, காச நோய், அதாவது டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் கொண்டு இருக்கவங்களாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு
சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். சுவாசம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. எலும்பு பலமடையும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக இந்த சீத்தாப்பழம் வந்து பார்க்கப்படுது. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது. இதயத்திற்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால எலும்புகள் பற்கள்லாம் பலமடையும். தசை பிடிப்பு இருக்கிறவங்க சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகள் அவங்களுக்கு வலிமை அடையும். பெண்களுக்கு ஏற்ற ஒரு கனி அப்படின்னு இந்த சீத்தாப்பழத்தை சொல்லலாம். இது வந்து கருவுறுதலை அவங்களுக்கு மேம்படுத்தும். சோர்வை வந்து உணர்வை குறைக்கும். எரிச்சல் தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் வந்து மேம்படுத்தும். அப்போது ஃபஸ்ட்டு முன்னாடியே எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. பற்கள் வலிமையாக இருக்கும். தசைகளும் வலிமையாக இருக்கும். மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து நமக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்தும். மூளை நரம்புகளை இறுக்கமடையாமல் வந்து பாதுகாத்துக்கும். இதனால் நமக்கு யோசிக்கக்கூடிய திறன்லாம் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்து இருக்கும். எதையுமே வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேடராக நம்ம சிந்தித்து செயல்படுவதற்கு, மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் சீத்தாப்பழம். கண் பார்வையை மேம்படுத்தும் சீத்தாப்பழம். நமக்கு பலவிதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இப்போதெல்லாம் இருக்கு. ஸோ சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கு. கண் பார்வை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய, கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதால தான். அப்போ நம்ம கண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் வந்து சாப்பிடணும். குறிப்பாக வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மரபு வழி உள்ளிட்ட காரணிகளாலும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண் பார்வை பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு உணவுக்கு வந்து முக்கிய இடம் கொடுத்து சீத்தாப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்களில் புரை ஏற்படுவது, மாலை கண் நோய், கண் பார்வை விழிப்படலம் பாதிக்கப்படுவது என எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும். கூர்மையான பார்வை பெறுவதற்கெல்லாம் சீத்தாப்பழம் உறுதுணையாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லதா சீத்தாப்பழம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது குறித்த ஒரு சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்கு. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்திருக்கு அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனேயே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு சில பேர் இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசமிக் குறியீடு 54 கொண்டிருக்கு, நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது உண்மைதான். ஏன்னா நீரிழிவு நோயாளிகள் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும். அதாவது 55 குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் அதற்கும் குறைவான அளவு உணவுகள் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய தன்மையை உயர்த்துதா அல்லது குறைக்குதா அப்படின்றத பொறுத்து அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் 55, 54, 55க்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம், 55 எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா சீத்தாப்பழம் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 54 கொண்டு இருக்கிறதால இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக வைக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். எனவே தொடர்ந்து சீத்தாப்பழம் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.